பொறுப்புமிக்க பொருளாளர், எப்பேற்பட்ட சூறாவளி வீசினாலும் எப்போதும் சிரித்த முகத்தோடே இருக்கக்கூடிய புன்னகை மன்னன் திரு பி வெங்கட்ராமன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தோட பொதுக்குழுவை சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடத்தி கொண்டிருக்கும் நம் வெற்றி தலைவருக்கு நன்றியும் வணக்கமும். மதிப்புக்குரிய நம்ம பொதுச் செயலாளருக்கும், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் நண்பர் ஆதவ அர்ஜுனாவுக்கும், துணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமாருக்கும், தலைமை நிலைய செயலாளர் ராஜசேகர், கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகனுக்கும் மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவருக்கும், மாவட்ட நிர்வாகிகளுக்கும், பொதுக்குழு உறுப்பினர் அனைவருக்கும் என்னோட வணக்கம். ஹலோ ஹலோ 1 2 3 மைக் டெஸ்டிங் கேக்குதா? என்னடா மைக் டெஸ்டிங் பண்ணுறான்னு கேட்குறீங்களா? சும்மா தான். இன்றைக்கி தான் டெஸ்ட்டு பற்றி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு தான் இந்த டெஸ்டிங். நம்மளை நிறைய பேர் அன்டெஸ்டட்னு சொல்கிறாங்க. ஐயா பெரியவங்களா, அரசியல் மேதிகளா, உங்கள் அளவுக்கு எங்கள் அரசியல் தெரியாது. அரசியலில் பழம் தின்னு கொட்டை போட்டு ஜூஸ் குடித்து தண்ணி குடித்து ஏப்பம்பட்டு அனுபவசாலிங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி நாங்கள் அன்டெஸ்டடு தான். அதில் எந்த சந்தேகமே இல்லை. அன்னைக்கு அறிஞர் அண்ணாவும் அன்டெஸ்டாக இருந்து வந்தவர் தான். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தப்போ அன்டெஸ்டடு தானே. திண்டுக்கல் இடைத்தேர்தல் நின்று ஜெயிச்சதெல்லாம் வேறு, ஆனால் ஆரம்பத்தில் அவரும் அன்டெஸ்டடு தான். ஆந்திராவில் கட்சி ஆரம்பித்த நம்ம எம்டிஆரும் அன்டெஸ்டடு தானே. இவங்கெல்லாம் அன்டெஸ்டாக இருந்து தான் ப்ரூவ் பண்ணி காட்டினாங்க. அதனால் நீங்கள் இப்போ சொல்கிற இந்த அன்டெஸ்டட் பார்ட்டி நாளைக்கு ப்ரூவ்டு ஃபோர்ஸாக மாறும். அப்படி மாறும்போது உங்களுக்கே தெரியும். அதனால் ஐயா மாதிரி அது வரைக்கும் அன்டெஸ்ட்னு சொல்ல எல்லாத்துக்கும் நியாயமாரே. என்ன சில பேர் அட்வொகேட்னு சொல்லுவாங்க, சில பேர் ஆடிட்டர்னு சொல்லுவாங்க, சில பேர் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை தான். அவன் சாதாரண லாயர் தான். கொஞ்சம் அக்கௌண்ட்ஸும் ஆடிட்டிங்கும் தெரியும். கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன். ஒரே எம்காம் படிச்சிருக்கேன், ஒரே ஒரு எம்பிஏ படிச்சிருக்கேன், ஒரே ஒரு எம்எல் படிச்சிருக்கேன். என்ன படிச்சிருந்தாலும் இதெல்லாம் அடையாளத்தை தரல. என் வெற்றி தலைவரோட கடந்த 25 வருடமாக இருக்கிறதா எனக்கு அடையாளத்தை கொடுத்துருக்கு. என் வெற்றி தலைவர் தான் இன்றைக்கி இந்த அடையாளத்தில் ஒரு சாதாரண மனிதனை ஒரு பொருளாளராக உருவாக்கி கொடுத்துருக்காரு. அந்த வெற்றி தலைவர் நன்றி. எங்கள் தலைவர் கூட இருந்து மனுஷங்களாக படிச்சிருக்கேன், வாழ்க்கையை படிச்சிருக்கேன். இப்போ தான் இந்த அரசியலில் படிக்க தொடங்கியிருக்கேன். ஒரு லாயராக கொஞ்சம் லாஜிக்காக ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் அதுவும் அரசியல் தான். ஆர்ட் ஆஃப் இம்பாசிபிலிட்டிஸ் அதுவும் அரசியல் தான். எதுக்கு ஆர்ட் ஆஃப் மிராக்கிள்ஸ் அதுவும் அரசியல் தான். இதனால் அரசியல் இது நடக்கும் இது நடக்காது என்று சொல்லவே முடியாது. அரசியலாம் எது வேணாலும் நடக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு டவுட்டும் சொல்லணும். நீங்கள் எப்படி ஆட்சிக்கு வருவீங்க, உங்களால் முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த டவுட்டை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. இதெல்லாம் எங்கே பாடியா, எங்கள் கூட இருக்கவங்கெல்லாம் நம்ம நினைக்கிறத செயல்படுத்தி காட்டுவாங்க. நீங்கள் கவலைப்படுறதை பார்த்தா எங்கள் தலைவர் ஆட்சிக்கு வர்றதா சந்தேகமே இல்லை. நாமளும் நம்ம மக்களும் சேர்ந்து அந்த ஆட்சி அந்த ஒரு ஆசையை நிறைவேற்றி காட்டுவோம். தலைவரோட பல வருஷமாக இருக்கிறதால மக்கள் மேலே பாசம் வைக்கிறது எப்படி பழகி போச்சோ அதே மாதிரி நேர்மையாக இருக்கிறதும் விசுவாசமாக இருக்கிறதும் பழகி போச்சு. அதை வச்சு தான் சொல்கிறேன், நம்ம எல்லாரும் நேர்மையாகவும் உண்மையாக உழைச்சா நம்ம தலைவரோட ஆட்சி அமையிறது உறுதி உறுதி உறுதி. பெரியவங்க சில விஷயத்தை லேட்டாக சொல்லக்கூடாது, உடனே சொல்லணும்பாங்க. அதனால தான் மனசில் பட்டதை உடனே சொல்லிட்டேன். இப்போ பொதுக்குழுவுக்கு வருவோம். இந்த வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்.
இந்த வரியைத்தான் இப்போ சொல்லணும்னு தோணுது. ஏன்னா அதுதான் நம்ம தலைவரோட இந்த படைக்கு பொருத்தமாக இருக்கும். பொதுக்குழுவில் தேர்தலில் நம்ம கட்சி நிற்கிறத பற்றி தீர்மானம் போடுவாங்கன்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் எப்படி தேர்தலில் நிற்கிது, தனியாவா கூட்டணியாவா, அதெல்லாம் ஒரே பண்ணாது. எல்லாமே தலைவர் பார்த்துக்குவார். அவருக்கு தெரியும் எதை எந்த நேரத்தில் செய்யணும்னு. எங்கள் தலைவரோட வியூகம் எதுவாக இருந்தாலும் அது வெற்றி வியூகமாக தான் இருக்கும். அதில் சந்தேகமே இல்லை, டவுட்டே இல்லை. எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலும் நம்ம தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து பயப்படுறாங்களா இல்லையா? அப்படின்னா நம்ம தமிழக வெற்றி கழகம் பெரிய கட்சி தானே. நம்மளை தமிழக வெற்றி கழகத்தை பெரிய கட்சி ஆக்கிட்டு வரவங்களுக்கு நன்றி. நம்ம இப்போ நிறைய பேர் பர்சன்டேஜை பற்றி பேசுகிறோம், இவ்வளோ ஓட்டு கிடைக்கும் இவ்வளோ ஓட்டு கிடைக்காது அப்படின்னு. நம்ம கொஞ்சம் மாற்றி யோசிப்போமே. 2016 சட்டமன்ற தேர்தல், 2021 பார்லிமெண்ட், 2019 பார்லிமெண்ட்டு, 2021 சட்டமன்றம், 2024 நம்மளோட இந்த பார்லிமெண்ட் தேர்தல். இந்த மாதிரி கடந்த 9-10 வருஷமாக நடந்த தேர்தல்லாம் கணக்கு போட்டு பார்த்தோம்னா மொத்தம் பதிவான ஓட்டுகளே மொத்தம் 72% தான் கிட்டத்தட்ட. அப்படி பார்த்தா பேலன்ஸ் 28% ஓட்டு போடாமையே இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இங்கே இருக்கிற ஆட்சியை பிடிக்காத ஓட்டு, அதுவும் அன்டெஸ்டட் தான். நம்ம எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தி நிதானமாக கரெக்டாக ஒர்க் பண்ணோம்னா அந்த ஓட்டுக்களையும் கான்சன்ட்ரேட் பண்ணாலே போதும். நம்ம தேவையான ஓட்டு சதவீதத்தை எடுத்துக்கலாம். அதை நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அந்த ஓட்டுக்களை பூத்துக்கு கொண்டு போட வைக்கணும். இதெல்லாம் நம்ம நிர்வாகிகள் நம்ம சொல்கிறோமே, பூத்து மெம்பர்ஸ் எல்லாம் செய்யணும். எல்லாம் செய்யலாமா, செய்வோமா? நன்றி. எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையாகவும் கணக்கு போட்டு செஞ்சாலே போதும். கணக்கு கரெக்டாக இருக்கும், மேட்ச் ஆயிரும். இன்னொரு முக்கியமான விஷயம், கோயம்புத்தூரில் சானிடரி நாப்கின் கம்பெனி வச்சுருக்கிற இந்தியாவின் பேட்மேன் என்று சொல்கிற என் நண்பர் ஒருத்தர் சொன்னார். அவர் அந்த பதிவுன்னு ஆசைப்பட்றேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற நிறையா பெண் குழந்தைகள், நம்ம பெண் குழந்தைகள் ஒரு கொடுமையான வேதனையை தினம் அனுபவிக்கிறாங்க. அவங்களுக்கு தினமும் டாய்லெட் போகிறது சுத்தமான கழிவறை இல்லை. அதை விட முக்கியம், அவங்களுக்கு மாதாந்திர பிரச்சனை எப்போ பேடு மாற்றக்கூட கதவோட சுத்தமாக இடமில்லை. இதெல்லாம் இந்த அப்பாச்சிக்கு தெரியுமா தெரியுதானே தெரியல. பேசிக் விஷயத்தை கூட கண்டுக்காத கவர்மெண்ட்டா? நம்ம தலைவர் மகளிர் தின வீடியோவில் மகளிர் வீடியோவில் பேசிய பேச்சுக்கு மூச்சு வாங்க திணறி நிற்கிது இந்த டிஎம்கே கவர்மெண்ட். பொறுங்க, இப்போ தான் எங்கள் தலைவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் அடி வலுவாக விழும். நீங்கள் எங்கள் தலைவர்கிட்ட எங்கே எஸ்கேப் ஆக முடியாது. இப்போ ரீசெண்டாக சில பேருக்கு அடி விழுந்திருக்கும். அந்த மாதிரி அடியெல்லாம் சாதாரண அடிகள், இனிமேல் சம்மட்டி அடியாக விழும். நாங்களே இப்படி அடிக்கிறோம், நாங்களே இப்படி பேசணும் அப்படின்னா நம்ம தலைவர் அடி எப்படி இருக்கும்? வெறித்தனமாக இருக்கும். நம்ம அடிகளை விட, நம்ம தலைவர்கள் தொண்டர்கள் தோழர் அடியை விட நம்ம தலைவரோட அடிகள் ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் வெறித்தனமாக இருக்கும். நீ நினைக்கிற மாதிரி எங்கள் வெளித்தலைவர் சும்மா, எங்கள் வெறித்தலைவர் கொஞ்சம் சாதாரணமாக இருக்கிறவர் இல்லை, அவர் கொஞ்சம் வித்தியாசமானவர். எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருந்தாலும் எதுவும் தெரியாத மாதிரியே தான் இருப்பார். ஆனால் நேரம் வர்றப்ப தன்னோட விஸ்வரூபத்தை காட்டுவார். அதனால் சில பேர் எல்லைக்கோடு தாண்டி பேசுறதை கொஞ்சம் நிறுத்திக்கணும். சில பேர்னா யார், அந்த பேர் சொல்லணும்ல, அவங்க தான் அண்ணாமலை யாரும் மெச்சராஜாவும். அதாங்க அந்த அங்கிட்டும் இங்கிட்டும் இல்லாத அந்த பெரிய மனுஷன். இந்த ரெண்டு பேரும் வெறும்